வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நாம் சிக்கன் கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போது இந்த சிக்கன் கோலா உருண்டைக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதில் நான் எலும்பில்லாத சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது இதில் சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப்பில் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் என்ன இருக்குன்னா 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் போல் வெள்ளைக்கூடு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதில் 3 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 லவங்கம், ஒரு துண்டு பட்டை எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ நம்ம மெயினாக யூஸ் பண்ணக்கூடியது. இப்போது இந்த சிக்கனை நம்ம லைட்டாக ஆயில் விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது ஒரு பாத்திரத்தை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோன்னா, சிக்கன் நிறைய தண்ணி விடும். தண்ணி இருந்தால் கோலா உருண்டை நமக்கு ஒழுங்காக வராது, பிரிஞ்சு போயிடும். அதனால நாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு சிக்கன் நல்லா வதங்கியாச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதில் உள்ள தண்ணி எல்லாம் போயாச்சு. இதை நம்ம இனி எடுத்துடலாம். இப்போது அதே பாத்திரத்திலேயே இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காயும் சேர்த்துக்கலாம். நல்லா வறுக்க வேண்டாம், நமக்கு வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதும். இது கூடயே இந்த பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நாம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, மிளகு, சோம்பு, அப்புறம் ஜீரகம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இனி இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். காரம் கம்மியாக போகுதுன்னா இது வேண்டான்னு விட்டுடலாம். இப்போ இது வறுபட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறின பிறகு நம்ம அரைச்செடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வதக்குன மசாலா ஐட்டமை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிருக்கோம். இனி இதுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு முட்டையை இந்த மாதிரி கலக்கி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் போல் விட்டு தேவைக்கு ஏற்றாக்கில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே ஜார்லேயே நம்ம வதக்கி வச்சிருக்கக்கூடிய சிக்கனையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்ல நைஸாக அரைஞ்சிருக்கு. இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு கையில் கொஞ்சம் போல் ஃபஸ்ட்டு ஆயில் தடவிக்கணும். தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கணும். எல்லா உருண்டையும் ஒரே மாதிரி எடுத்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இது தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு நம்ம ஆயில் சூடாக்கிட்டுருக்கோம். ஆயில் ஓரளவு சூடாகியாச்சு. ரொம்ப சூடாக வேண்டாம், ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். இதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃப்ரை ஆகிருக்கிறத நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்ல கோல்டன் கலர் வந்திருக்கு. இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட சிக்கன் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.